First of all, congratulations to Ram, Sundar and Saravanan. Old Mirchi Biryani ஆறாவது பிரான்ச் இது. Very happy for them. பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல வந்து குவாலிட்டி அதே குவாலிட்டி வந்து எவ்ரிடே நம்ம மெயின்டைன் பண்றது பெரிய சேலஞ்ச். ஸோ ஆறாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட குவாலிட்டி அண்ட் சக்சஸ் வந்து உண்மையில அவங்களோட ஃபுட்ல தான் இருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் பிரதர். இந்த ஷார்ட் டைம்ல வந்து ஆறாவது பிரான்ச் எதுவுமே வந்து பிரான்ச்சைஸ் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். So wishing them many more branches like this. Thank you. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது பெருமையா இருக்கு, ஏன்னா ஃப்ரீ சாப்பாடு அனுப்பிச்சு. So very happy for him and congratulations and all the best. Thank you. அடுத்த இவரு வந்து ஹோட்டல் வந்து ஆஸ்திரேலியால ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால விஜய் சார் அடுத்த பேசுறோம். இது வந்து 6th பிரான்ச் ஓபன் பண்றாங்க. சரவணன், சுந்தர் சார், ராம் சார். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அவங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்தே போவோம். தேங்க்யூ. இன்னும் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் சேர்ந்து. தேங்க்யூ. First, congrats to Old Mirchi 6th branch. அதுவும் அண்ணா நகர்ல ஓபன் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் பிரதர். இவங்களோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட். ஸோ அந்த ஒரு ஸ்பைஸ், அந்த மிர்ச்சின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைஸ் நம்ம நாட்டிலேயே இருக்கும் வெளியில போற வரைக்கும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க, யூ வில் ஆல் லைக் இட். தேங்க்யூ. சுந்தர் வாங்க. சுந்தர் நீங்க பேசுங்க. இங்க வந்து எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. எங்க ஆறாவது கிளையை திறந்து வைக்கிறதுக்காண்டி வந்து ஆரிய சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சார்பாகவும் எங்க ஊழியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை வருஷம் 15 வருஷமா சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் உங்க அண்ணா நகருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அண்ணா நகர்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு, எல்லா பிராண்ட்ஸும் இருக்கு. ஸோ உண்மையிலேயே அண்ணா நகர்ல ஓபன் பண்றதே வந்து பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் நல்ல ஒரு லொகேஷன்ல. இப்போ நான் வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் எல்லாருமே பேசுறது என்னன்னா அண்ணா நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போடணும்னு தான் வந்து மெயின் ஃபோக்கஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சியூமர்ஸ் இங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. பிளஸ் அண்ணா நகர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ உண்மையிலேயே நீங்க நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் இங்க ரெஸ்டாரண்ட் இங்க சர்வே ஆகும். பட் அவங்க பிரியாணி தான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே. டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் எதிர்பார்த்துருக்காங்க. அது என்ன ஆக்சுவலா வந்து அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்தேன். பாலா சார் பர்சனலா இன்வைட் பண்ணாரு, பட் என்னால வர முடியல. ஆமா, ஏப்ரல்ல இருந்து ஷூட்டிங். இல்ல அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்க கூடாது. பார்ட் 2 வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். உங்களுக்கு பார்ட் 1 நல்லா ஓடிச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு ஈஸி. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தா தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் வந்து பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் மேன் தான். ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது என்னோட லைஃப்ல என்னோட என்ன சொல்றது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிச்சிருக்காரு, ஹீரோ பிடிச்சிருக்கா, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய அயன்மென்ட் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயன்மென்ட்டும் இந்த அயன்மென்ட் நிறைய டிஃபரன்ஸ் என்னன்னா ST80ல நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லீட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு
நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல கண்டிப்பா மெடல் எடுக்கணும். விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க, மக்களே வந்து பேசுறாங்க. ஒரு ஆக்டர் நீங்க எப்படி பாருங்க? விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பா நல்லா இருந்தா அது எஸ்டிஏடி கூட அசோசியேட் பண்ணி சைக்கிளிங் பண்ணிருந்தீங்க. அடுத்தடுத்து நீங்க ஏதாவது கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? எஸ்டிஏடி கூட கம்பெனி எஸ்டிஏடி வந்து நான் வந்து ஒரு பெருமையா நினைச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த என்னோட ஜெர்சிக்கு எஸ்டிஏடின்னு போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்றாங்க நான் அவங்களுக்கு பே பண்றாங்க அது கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்போ லாஸ்டா வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துனாங்க நம்ம ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பர்ஃபெக்டா இந்த ஏஜ் குரூப்ல பண்ணது வந்து நம்ம எஸ்டிஏடில தான். ஸோ அந்த விஷயத்துல வந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு லீக், பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அந்த ஒரு எஸ்டிஏடியை அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவென்ட் பண்றதுல வெரி ஹாப்பி. நீங்களும் அடுத்து வந்து அந்த எஸ்டிஏடி கூட கம்ப்ளைண்ட் பண்ணி அவரு ஆர்எஸ் கலந்துட்டாரு. இல்ல அது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இப்போ எஸ்டிஏடி வந்து தனி பாடி, அதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையா இருக்கும் நம்ம வந்து எஸ்டிஏடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸ் சம்திங் க்ரோஸ் வந்து வாங்கி வராங்க. அது கூட அவார்டா தான் வாங்கி வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வராங்க, இவங்க யாரும் கையில கொடுக்கல. ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா எப்படி பாக்குறீங்க? டாக்ஸ் எல்லாத்துலயும் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போ எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ் தான். அது வந்து ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன். அதுல போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன் நீ டாக்டர் அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு வந்து நம்ம உயிர் காப்பாத்துறோம். அவங்களுக்கு டேக்ஸ் முன்னாடியான டேக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே டேக்ஸ் இருக்கு. காமன் கிரவுண்ட் இந்தியாவுக்கு அவருக்கே அவங்க அந்த நிலைமை மற்ற இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வளரணும்னா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. அவர் பிரச்சனை. ஓகே.